பரலோகத்துக்கு போகிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா ஆயத்தமாகணும். பரலோகத்துக்கு போகிறதுக்கு நம்மளை ஆயத்தப்படுத்துவதற்கு தான் இந்த ஜெபங்கள். ஒரு ஆலயம் இருக்குன்னீங்களேன், ஒரு ஆலயம் ஒரு கிராமத்தில் இருக்குன்னா அந்த ஆலயத்துக்குள்ளே போய் கர்த்தரை ஆராதிக்கிற அந்த ஜனங்களுக்குள்ள எத்தனை பேர் பரலோகத்துக்கு வர்றாங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். இன்றைக்கு இந்த ஜெபக்குள்ள ஆரம்பிக்குது அப்படின்னா இன்றைக்கி நம்ம எல்லாரும் இருக்கிறோமா? எனக்கு இவங்களெல்லாம் பார்க்குறது ரொம்ப சந்தோஷம். அப்போது இந்த ஜெபக்குழுவின் மூலமாக எத்தனை பேர் பரலோகத்துக்கு வர்றாங்க, இதுதான் பெரிய காரியம். இந்த ஜெபக்குழு மூலமாக எத்தனை பேர் பரலோகத்துக்கு வர்றாங்க. நான் பழனிபுரத்தில் இருக்கிறேன். கத்தரை தோட்டம் அப்படின்னு ஒரு ஜெபக்கூடாரம் ஆரம்பித்து நடத்திக்கிட்டே இருக்கு. தன்னுடைய பெரிதான கிருபையினால இன்றைக்கு நாங்கள் ஊழியத்தை ஆரம்பித்து 25 வருஷம் 2000 ஜனவரி 29 ஆரம்பித்த இந்த ரட்சணைகளை இந்த ஊழியம் இது நாள் வரைக்கும் நடத்த தேவன் கிருபை பாராட்டினார். எத்தனையோ ஜனங்களை ரட்சிப்புகளை நடத்த, அபிஷேகத்துக்குள் நடத்த, விடுதலைக்குள்ள நடத்த